ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஷாஹி மட்டன் குஃப்தா குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதற்கு தேவையான மசாலா உடச்ச கடலை, ஒரு வெங்காயம், 2 தேங்காய் பத்தை, ஒரு 5 பச்சை மிளகா, சோம்பு, லவங்கப்பட்டை, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணலாம் மசாலா. அதுக்கு இப்போ இதிலே ஒரு 4 முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உடைச்ச கல்லையை நல்லா அரைச்சி, நல்லா மெலிசாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஒரு 2 தேங்காய் பத்தை, பச்சை மிளகா, லவங்கப்பட்டை, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோங்க. அதுவும் அரைச்சாச்சு. இப்போ சைடில் எடுத்து நம்ம ஒரு கடையில் போட்டுக்கலாம். பிறகு அந்த மட்டன் பீசஸை நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலேயே ஒடிச்ச கல்லையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். கசகசா, முந்திரி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுலேயே தேங்காய் பத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தேங்காய் பத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிலே ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவிக்காக. அதுலேயே ஒரு 2 லவங்கப்பட்டை, ஏலக்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நம்ம தனியாக கட் பண்ணி வச்சு அதுவும் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடையில் எண்ணெயை விட்டு ஒரு 2 வெங்காயம் நம்ம மெல்லிசாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு 2 லவங்கப்பட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுற மசாலாவில் குழம்புக்கு. பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பச்சை மிளகா, வெங்காயம் அந்த மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி, புதினா தலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. நம்ம தக்காளி இன்னும் பாதியமாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வர தக்காளி வேக மாட்டேங்குது. அதனால் நம்ம அரைச்சி இதில் போட்டுக்கிட்டோம். பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு நம்ம உப்பும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு அந்த கறி மசாலாவில் பாயில் பண்ணுறதுக்கு அதில் தான் சேர்த்துருக்கோம். நம்ம இதில் சேர்க்கலை. இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி கிரேவி திக்கான பிறகு நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம தயிர் கூட நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு குருமா ஸ்டைலில் நம்ம இந்த கிரேவியை செய்ய போகிறோம். தயிர் சேர்த்தாச்சு. இது நல்லா கலக்கி நல்லா வதக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இதிலே ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதில் உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த கிரேவியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது கசகசா, முந்திரி, தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லை, அது நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்படி கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மட்டன் சின்ன சின்ன பாலாக பிடிச்சி அந்த குழம்புல போடணும். பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடணும். அவ்வளோதான். சின்னதாகவும் போடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு மீடியம் சைஸ்லேயும் போட்டு நம்ம குழம்புல ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுவையான டேஸ்டியான ஷாஹி மட்டன் குஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாட்டுக்கு, நெய் சோறுக்கு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், சுவையான டேஸ்டியான ஷாஹி மட்டன் குஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானோஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.